ஒய்ஃப் ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அதனால அவங்கள லொகேஷன்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுல நான் தான் எம்ஜேவை பாத்துக்கணும். சரி, இன்னும் ஒய்ஃபை லொகேஷன்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுல வந்து ஒரு 20 நிமிஷம் தொட்டிலாட்டு கொஞ்சமாச்சு அசர்றனா பாருங்க. நானும் 20 நிமிஷம் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் முழிக்கிற முழிய மட்டும் பாருங்களேன். 30 நிமிஷமா தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கை ஒரு பக்கம் இடுப்பு ஒரு பக்கம் வலிக்குது. வேர்த்து விறுவிறுத்திருச்சு தொட்டில் ஆட்டி ஆட்டி. இந்த பையன் ஆனா தூங்குன மாதிரியே இல்ல, முழிச்சுக்கிட்டே தான் இருக்கான், கண்ணை உருட்டிக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் தெரிஞ்சிருச்சு இந்த பையன் தூங்க மாட்டான்னு. சரின்னு வெளியே கொண்டு படுக்க போட்டேன். நல்லா காத்து வீசவே இந்த மரம் செடி கொடிலாம் ஆடுறத பார்த்துட்டே செம்மையா ரசிக்கிட்டே அப்படியே படுத்திருந்தான். எப்படியோ போச்சுன்ற மாதிரி 1.5 மணி நேரம் அப்படி இப்படின்னு போயிருச்சு. ஒய்ஃப்ட இருந்தும் கூப்பிட வர சொல்லி போன் வரல. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பாதி வழி போகும்போதே ஒய்ஃப்ட இருந்து போன் வந்துச்சு. அவங்களையும் கூட்டிட்டு வந்தாச்சு. வந்த உடனே முத வேலை வயிறார பிள்ளைக்கு ஃபீட் பண்றது தான். எனக்கும் அப்படியே இந்த வெயில போயிட்டு வந்து லைட்டா மூஞ்சி சுள்ளு சுள்ளுன்னு இருந்துச்சுன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டேன். இந்த கேப்ல எங்க ஐயாவையும் தூங்க போட்டாங்க. ஆனா தூங்குறது கொஞ்சம் டவுட் தான். பக்கத்து வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஐயா தூங்கும் போதே சாப்பிட்டு முடிச்சிருவோம். நாங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிக்க அதே தூங்கின கேப்பை யூஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி பிளவுஸை தச்சு முடிச்சிடலாம். லைனிங் துணியை ஒய்ஃப் வெட்டினபடி இந்த vlog-ஐ நிறைவு செய்கிறோம். வீடியோ தள்ளி விடுறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ப அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.